மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். மனிதன் தொன்று தொட்டு பல கேள்விகளை கேட்டிருக்கிறான். இன்றைய தினம் கூட நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் எங்கிருந்து வருகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம். இந்த 3 கேள்விகளும் மனிதனை இன்றைய தினம் கூட துளைத்து எடுக்கின்றன. இந்த கேள்வியைத்தான் ஆதியிலே ஒருவர் கேட்டார். அவர் பெயர்தான் யோபு. யோபு புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைய தினம். உசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும், அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாள்களும் மிக பலர் இருந்தனர். கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியராக இருந்தார். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்புக் கொடுப்பார் யோபு. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகைச் சுற்றி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றும் இல்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்றான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கைவையும். அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது சிபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டும் தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விட அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்பு தரையில் வீழ்ந்து வணங்கி, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை.
அறியாமைதான் அல்லலுக்கு காரணம் என்று யோபு புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். யோபு ஒரே கேள்வியை கேட்கின்றார், துன்பம் ஏன்? நல்ல மனிதர்கள், நீதிமான்கள் ஏன் துன்புற வேண்டும்? துன்பத்தை பற்றிய கதைதான் இந்த யோபுவின் புத்தகம். யோபு புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆள்களில் சிலரை உன்னிடம் விட்டுச் செல்கிறேன் என்று சொல்ல, அவர் வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். இறைவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு துன்பம் வருவதையும் நமக்கு முன்னதாகவே எச்சரிக்கிறார். ஏலியு சொல்லுகிறான், இறைவன் நமக்கு துன்பத்தை வழங்குவது நமது வாழ்வின் நலனுக்காகத்தான். துன்பம் வருகின்ற பொழுது இறைவன் நமக்கு அதை முதலிலேயே வெளிப்படுத்துகிறார். முக்கியமாக கனவுகள் வழியாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அது மட்டுமல்ல, நமது காதை திறக்கிறார். தூங்குகின்ற பொழுது நாம் சப்கான்ஷியஸ் லெவலில் கடவுள் நமக்கு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறார் என்று ஏலியு அழகாக சொல்லுகிறான். அதிகாரம் 33 யோபு புத்தகம் 15வது வசனம். ஏலியு என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போமா? யோபு கேட்ட கேள்விகளுக்கு இறைவன் நேரடியாக பதில் அளிக்கவில்லை. யோபுவின் கேள்விகளை நிராகரிக்கிறார். 38வது அதிகாரத்தில் இறைவன் வருகிறார். சூறாவளி காற்றிலே வந்து பேச ஆரம்பிக்கின்றார். யோபுவை பார்த்து கேள்விகள் கேட்கின்றார். இப்பொழுது கேள்வி கேட்ட நேரம், யோபு கேள்வி கேட்ட நேரம் முடிந்தது. இப்பொழுது இறைவன் கேள்வி கேட்கிறார். யோபு பதில் சொல்ல வேண்டும். 38, 39, 40வது அதிகாரங்கள் முதல் சொற்பொழிவும், இறைவனுடைய முதல் சொற்பொழிவும் 2வது சொற்பொழிவும் அதில் இருக்கின்றன. இறைவன் கேட்ட முதல் கேள்வி, யோபு, நீ மனிதனை மையமாக கொண்ட வேதாந்தங்களையே பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் படைப்பை ஏன் படைத்தேன், எப்பொழுது படைத்தேன்? யோபுவை பார்த்து கேட்கிறார், இந்த பூமிக்கு நான் அடித்தளம் இட்ட போது நீ எங்கே இருந்த யோபு கேட்கிறார். ஏறக்குறைய 450 ஆண்டுகள் கோடி முன்னால் எங்கே இருந்தாய்? என்ன செய்து கொண்டிருந்தாய்? மலைகளை நான் உருவாக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? கடல்களுக்கு நான் அடித்தளம் போட்டபோது எங்கிருந்த நீ? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நான் உருவாக்குகின்ற பொழுது நீ எங்கிருந்த? நீ கடைசியில் தானே வந்த. அப்போ கடைசியாக வந்தவனை முதல்ல வைக்க சொல்ற என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். படைப்பு தான் முதலில் வந்தது, மனிதன்தான் கடைசியில் வந்தான். இது எப்படி நியாயமாகும்? கடைசியால் வந்த ஒரு மனிதனை படைப்பின் சிகரமாக வைக்க வேண்டும். இறைவன் கேட்கிறார் அந்த கேள்வியை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும், எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது, இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை இறைவன் யோபுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அவர் சொல்வது, பிரபஞ்சம் மனிதனுக்காக அல்ல, படைத்தான் மனுவை படைப்பிற்காக. இப்பேற்பட்ட வேதாந்தங்கள் அல்ல, மனிதன்தான் படைப்புக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். மனிதன்தான் ஒரு லிங்க், அதில் வந்து சேர வேண்டும். இறைவன் அவனுக்கு மறைமுகமாக என்ன சொல்லுகிறார் என்றால், யோபுவே, நீ இயற்கையோடு இணையவில்லை, மனிதன்தான் என்று தனியாக நீ பிரிந்து சென்று விட்டாய். ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகங்களை பற்றி இறைவன் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். தவறு என்று சொல்லுகிறார். இயற்கையோடு இணையாமல், நானும் ஒரு இயற்கையிலே ஒரு அங்கம் என்று ஏற்றுக்கொள்ளாமல், இயற்கைக்கு மேலாக இருப்பவன் நான், இயற்கையிலிருந்து வித்தியாசப்பட்டவன் நான், இயற்கைக்கு சிகரம் நான் என்ற பொய் வேதாந்தங்களை நாம் மனிதனை உசுப்பேத்தி விட்டு மனிதனை தனியாக பிரித்திருக்கிறோம். பிரிந்து செல்வதால் அனாதைகளாகி இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் அனாதைகள் யார் என்றால் மனிதர்கள் தான்.
ஏனென்றால் இயற்கையோடு நாம் இணையவில்லை. அதைத்தான் இறைவன் சுட்டி காட்டுகிறார். யோபு, நீ படைப்பிலே வந்து சேர். துன்பமும் இன்பமும் எல்லா உயிர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி உனக்கு மட்டும் நான் எக்ஸம்ஷன், விதிவிலக்கு எப்படி செய்ய முடியும்? நான் இந்த பிரபஞ்சத்திற்கு அடித்தளம் இருக்கின்ற பொழுது நீ இல்லையே, கிடையாதே. ஆனால் மனிதனை மையமாக கொண்ட வேதாந்தங்கள், இறைவன் மனிதனுக்கு எக்ஸப்ஷனல், சிறப்பான உரிமைகள் எதுவும் கிடையாது. படைப்பில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகள், பாம்புகள், பல்லிகள், கொசுக்கள், மரங்கள், மீன்கள், டைனோசோர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகள் தான் உங்களுக்கும் வழங்கப்படும். அவையும் பிறக்கின்றன, துன்பமடைகின்றன, இறக்கின்றன. அதே இலக்கணம்தான் மனிதர்களுக்கும். இதை புரிந்து கொண்டால் கட்டாயம் நீ இயற்கையோடு சேருகிறாய். இதை புரியாத தன்மையிலே நீ இயற்கையை விட்டு வெளியே இருக்கிறாய் என்று இறைவன் தெளிவாக யோபுவுக்கு விளக்குகின்றார். இரண்டாவது சொற்பொழிவில் 41வது அதிகாரம் 40வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இறைவன் ஒரு மிருகத்தை பற்றி சொல்லுகிறார். லிவியத்தான், ஆங்கிலத்தில் லேவியத்தான் என்று சொல்வார்கள். லிவியத்தான் என்ற மிருகம் இன்றைய தினம் உயிரோடு இல்லை. அதுதான் மிக கொடிய பயங்கரமான மிருகம் இறைவன் படைப்பில் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை டைனோசோர்களை விட ஒரு பெரிய மிருகம் என்று நான் நினைக்கிறேன். இறைவன் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட பயங்கரமான மிருகத்தை நான் எனது வீட்டு நாயாக வைத்து கொண்டிருக்கிறேன். அதனோடு விளையாடுகிறேன், அதற்கு உணவு ஊட்டுகிறேன், அதனையோடு படுத்து நான் உறங்குகிறேன், அதனோடு நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட பயங்கரமான உயிர்களோடு நான் இருக்கிறேன், உணவு கொடுக்கிறேன். இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய யானைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் உணவு நாம் வழங்க முடியுமா? ஒரு யானை நமது வீட்டிலே வைத்து கொண்டு ஒரு வாரம் நாம் வாழ முடியுமா? ஆனால் கோடிக்கணக்கான யானைகளுக்கு இறைவன் உணவை கொடுத்து, நீரை கொடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் உணவையும் நீரையும் கொடுத்து வளர்க்கின்றாரே, அவருடைய ஞானம் என்ன, திறமை என்ன, அன்பு என்ன, இரக்கம் என்ன? இப்பேற்பட்ட படைப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யோபுவை பார்த்து சொல்லுகிறார், மனிதனை மையமாக கொண்ட வேதாந்தங்கள் வேண்டாம், படைப்பை மையமாக கொண்ட வேதாந்தங்கள் கட்டாயம் உன்னை குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். நீ படைப்பை மையமாக கொண்டு படைப்போடு சேருகின்ற பொழுது நீ அனாதை அல்ல. எல்லாரும் உறவினர்களாகிறார்கள், எல்லோரும் சகோதர சகோதரிகளாகிறார்கள். அவர்கள் உமக்கு சுகத்தை கொடுப்பார்கள், உமது மனம் மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லி இறைவன் அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். கடைசியாக யோபு சொல்லுகிறார், இறைவனே, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனது கண்கள் இப்பொழுது உம்மை கண்டு கொண்டன. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த உண்மைகளை, ஆனால் இறைவா, நீர் எனக்கு எடுத்துச் சொல்லி ஞானத்தை வெளிப்படுத்தினீர். இப்பொழுது நான் படைப்பிலிருந்து தனியாக இல்லை, மனிதன் தான் சிகரம் என்று நினைக்கவில்லை. நானும் படைப்பிலே ஒன்று, நானும் படைப்போடு இருக்கிறேன். படைப்போடு இணைகின்ற பொழுதுதான் எனக்கு எதிர்காலமே இருக்கிறது. படைப்போடு இணைகின்ற பொழுதுதான் நமது வாழ்வே வளம் பெறுகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நன்றி இறைவா, நன்றி இறைவா என்று இறைவனை பார்த்து புகழ்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நாமும் இந்த படைப்பிலே ஒவ்வொரு மனிதனும் 700 கோடி மக்களும் யோபுவாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நம் அனைவருடைய உடம்பிலேயும் குஷ்டரோகம் இருக்கின்றது. இயற்கையை வதைத்து விட்டோம், சிதைத்து விட்டோம். இந்த இயற்கையிலே நாம் அனைவரும் இப்பொழுது இந்த குப்பை மேட்டில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அழகான தோட்டத்தை கொடுத்தார், கார்டன் ஆஃப் ஈடன், சிங்கார தோட்டம். சிங்கார தோட்டத்தை நாம் குப்பையாக மாறி, இறைவா எங்களுக்கு தோட்டம் வேண்டாம், குப்பை தொட்டியே போதும் என்று சொல்லி நாம் குஷ்டரோகிகள் ஆகிவிட்டோம். மனத்திலே நமக்கு குஷ்டரோகம் இருக்கின்றது. அந்த குஷ்டரோக நோய் எல்லா மனிதரிடத்திலும் இருக்கின்றது. இன்றைய தினம் யோபு கேட்ட அதே கேள்வியைத்தான் நாமும், இந்த பூமி வெப்பமடைதல், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், தண்ணி இல்லாமல், உணவு சரியாக கிடைக்காம, மனதில் நிம்மதி இல்லாமல் யோபுவை போல் குப்பத் மேட்டில் அமர்ந்து கொண்டு இறைவனை பார்த்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவா, எதற்கு இதெல்லாம்? என்ன நடக்கப் போகிறது? புரியவில்லையே. ஏன் இந்த துன்பம் இந்த மனிதர்களுக்கு? அதே கேள்விகளைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் அதே பதிலைத்தான் சொல்லுகிறார். மனிதா,
நீ ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நீயும் மற்ற விலங்குகளோடும் மற்ற படைப்போடும் உன்னை சரி சமமாகத்தான் படைத்திருக்கின்றேன். நீ அதை முதலில் நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அந்த அறிவை கொடுத்தேன். ஆனால் நீ அந்த அறிவை வைத்து மாறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இறைவன் சொல்லுகிறார், படைப்பில் தான் நமது எதிர்காலம். படைப்பை விட்டு நாம் வெளியே சென்றால் அழிந்து விடுவோம். படைப்போடு சேர்ந்தால் நாம் அனைவரும் நீண்ட வாழ்வு வாழ்ந்து செழிப்படையலாம். இதுதான் இந்த யோபு புத்தகத்தின் பாடம். யோபு பிரபஞ்சத்தை பற்றி அறியாமை, அதனால்தான் அவர் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். இறைவன் இப்பொழுது பிரபஞ்சத்தை பற்றி எடுத்து சொல்லி பிரபஞ்சத்துடைய விஞ்ஞானத்தை எப்படி வேலை செய்கின்றது என்று சொல்லி அந்த பிரபஞ்ச அறிவையும் ஞானத்தையும் யோபுக்கு கொடுக்கின்றார். உடனே அறியாமை விலகுகிறது, துன்பமும் விலகுகிறது. உடனே இழந்து போன செல்வங்களையெல்லாம் அவர் மீண்டும் பெறுகிறார். மீண்டும் இறைவன் அவரை ஆசிர்வதிக்கின்றார். மீண்டும் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் அவருக்கு திரும்பி கிடைக்கிறார்கள். இந்த மாற்றத்தை நாம் தெளிவாக இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். யோபு புத்தகம் 42வது அதிகாரத்தில் மீண்டும் யோபு செல்வந்தராக மாறுகிறார். இந்த புத்தகம் 42 அதிகாரங்களை கொண்டது. நாம் ஏறக்குறைய முதலும் 2வது அதிகாரத்தை படித்திருப்போம், கடைசி அதிகாரத்தை படித்திருப்போம். ஏறக்குறைய எல்லா மக்களும் அந்த 3 அதிகாரத்தை தான் அதிகமாக படிப்பாங்க. ஆனால் உண்மையான ஃபிலாசபி, ஆழமான கருத்துக்கள் 3வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் தான். பயங்கர ஐடியாஸ். நீங்கள் படித்து பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு. ஆனால் நம்முடைய துன்பங்களுக்கு விடுதலையும் துன்பங்களுக்கு பதிலும் இந்த புத்தகத்தில் ஏராளமாக இருக்கும். நீங்கள் துன்பம் வருகின்ற பொழுது நகுக என்று நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். துன்பம் வருகின்ற பொழுது சிரிப்பீங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளவு ஆழமான கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். யோபு இறைவன் சொல்வதை புரிந்து கொண்டு துன்பத்தை வரவேற்கிறார், படைப்போடு ஒன்றாகிறார். இறைவன் அவருக்கு 2 மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 7000 ஆடுகள் இப்பொழுது இறைவன் 14,000 ஆடுகளாக ஆசீர்வதிக்கின்றார். 3000 ஒட்டகங்கள் இப்பொழுது 6000 ஒட்டகங்களாக ஆசீர்வாதம் செய்கிறார். 500 பசுக்கள் 1000 பசுக்களாக மாறுகின்றன. 500 பெண் கழுதைகள் 1000 பெண் கழுதைகளாக மாறுகின்றன. மீண்டும் யோபுவுக்கு 7 மகன்கள் பிறக்கிறார்கள். அதில் இரட்டிப்பு கிடையாது. அதோடு 3 மகள்களும் பிறக்கிறார்கள். செல்வந்தராக யோபு வாழ்கிறார். பல வருடங்கள் வாழ்க்கையிலே இன்புறுகிறார். கடைசியாக இறைவன் அவரை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த யோபு புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், படைப்போடு நாம் இணைய வேண்டும். படைப்பில் தான் நாம் எதிர்காலத்தை காண வேண்டும். படைப்பு தான் நமக்கு வழிநடத்த முடியும். அதிலிருந்து தான் நமக்கு ஞானம் கிடைக்கின்றது, அறிவு கிடைக்கின்றது, விடுதலை கிடைக்கின்றது, நம்பிக்கை கிடைக்கின்றது. படைப்பை விட்டு நாம் வெளியே வந்து விட்டால் தனிமைப்படுத்தப்படுவோம், நிராகரிக்கப்படுவோம், அனாதைகளாகி விடுவோம். ஆகவே மனிதன் படைப்புக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். படைப்பு மனிதனுக்காக அல்ல. அது பழைய வேதாந்தம். புதிய வேதாந்தம், படைப்போடு நாம் இறைவனை காணுவோம், இறையும் இயற்கையும் நாம் கொண்டாடுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் யோபுவின் வாழ்வை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே. வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை.
மலையதையுமே நாடாக்கினோ நிலமதையுமே வீடாக்கினோ வானமதையும் ஏடாக்கினோ கடலதையுமே சூடாக்கினோ இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம் மரபியலை பொய்யாக்கினோ அறிவியலை மெய்யாக்கினோ இயற்கையிலை பயமுறுத்தும் பேயாக்கினோ மரபியலை பொய்யாக்கினோ அறிவியலை மெய்யாக்கினோ இயற்கையிலை பயமுறுத்தும் பேயாக்கினோ மணி விஷம் செய்தோம் தோம் தோம் விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.